1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் ராஜராஜ சோழன் அப்புறம் அவருடைய மகனான ராஜேந்திர சோழன், ஸோ இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட தமிழ் செப்பேடு நெதர்லாந்து கண்ட்ரியில் வந்து இருக்குது. ஸோ நெதர்லாந்து கவர்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டு பிரைம் மினிஸ்டரான பிரதமர் மோடி அவர்கள் வந்து நெதர்லாந்துக்கு போயிருக்காரு. அங்கே வந்து நெதர்லாந்து கவர்மெண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட நெதர்லாந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய சொந்தமான உரிமையான தமிழ் செப்பேடுகள் வந்து அவர்கிட்ட கொடுத்து இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இருந்து 8000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நெதர்லாந்துக்கு எப்படி இந்த தமிழ் செப்பேடுகள் வந்து அங்கே போயிருக்கும். ஸோ இந்த செப்பேடை வந்து ஆனைமங்கலம் காப்பர் பிளேட் வேர்ல்டு லெவலில் இதை வந்து லைட்டர் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21 லார்ஜஸ்ட் பிளேட்டும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி 3 பிளேட்ஸும் இருக்குது. இது ஒன்றா சேர்த்து ஒரு ரிங்கு வடிவத்தில் அது வந்து பொருத்தப்பட்டு இருக்குது. ஸோ ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட எழுதப்பட்ட இந்த செப்பேடுகள் வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட திருப்பவும் ஒப்படைக்கப்பட்டு இருக்குது. இந்த செப்பேடில் வந்து என்ன எழுதியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் ராஜராஜ சோழன் வந்து தமிழர்கள் வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முக்கியமான விஷயங்கள், அதாச்சும் வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டச்சு பீப்புள் வந்து வராங்க உள்ளே, ஓகேவா, இந்தியாவுக்குள்ளே. வெள்ளைக்காரங்களாம் வர்றதுக்கு முன்னாடி டச்சு வந்து உள்ளே வந்துடுறாங்க. வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஸோ இவங்கெல்லாம் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் அடித்து உதச்சி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் திருடிட்டு எடுத்துன்னு போய் நெதர்லாண்டில் வைக்கிறாங்க. அப்படி எடுத்துன்னு போகும்போது தான் இந்த செப்பேடும் கையில் கிடைக்குது. அதுவும் நெதர்லாண்டில் எடுத்துன்னு போய் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் 300 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் இப்போது பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து நெதர்லாந்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் மோடிஜி அதாச்சும் பிரைம் மினிஸ்டர்களுக்கு கொடுத்து நம்மக்கிட்ட இப்போ ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த செப்பேடில் வந்து அப்படி என்ன இருக்குது, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஸோ இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அப்படி என்ன எழுதி இருக்குது, வரலாற்று சிறப்புமிக்க செய்திகள் என்ன அப்படின்றது இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதாச்சும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் எவ்வளோ மொழிகள் இருந்தது, எவ்வளோ மதங்கள் இருந்தது, அவங்களாம் எப்படி ஒன்றா இருந்தாங்க, ஸோ எல்லாத்தையும் இவங்க வந்து இந்த செப்பேடில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமா இது பார்க்கப்படுது. ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களோட வரலாறு, அதாவது நம்மளுடைய வரலாறு எப்படி இருந்தது அப்படின்றத இந்த செப்பேடு ஒரு கேப்சர் பண்ணி வச்சுருக்குது. ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தமிழர்களோட வரலாறு, ஸோ எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட வந்து ஈஸியாக யூடியூப் அல்காரிதம் வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, டிஜி கால் ஜாயின் பண்ணிட்டீங்களா, ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, May 16 அன்றைக்கி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து நெதர்லாந்துக்கு வந்து போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நெதர்லாந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆனைமங்கலம் அப்படின்ற இந்த செப்பேடை வந்து திருப்பவும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இது வந்து எங்களுக்கு சொந்தமானது, ஸோ இந்த ஒரு உரிமை எங்களுடைய அடையாளம் சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ஃபைனலி இப்போ தான் நம்மக்கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ நெதர்லாந்து கவர்மெண்ட்டும் இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் அதாச்சும் தஞ்சை பெரிய கோவில் மிகப்பெரிய சிவனோட பெரிய பக்தராக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் வந்து இப்போது பொன்னியின் செல்வன் மூவியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தமிழோடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னாலே தஞ்சை பெரிய கோவில் தான் வரும். முதல்ல அதாச்சும் வேர்ல்டுலே பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது தமிழோட ஆர்கிடெக்சர்னாவே தஞ்சை பெரிய கோவில். ஸோ அப்படி அந்த கோயிலை கட்டின இந்த ராஜராஜ சோழன் வந்து அவருடைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட மொத்தமாக 21 செப்பேடு, அது மட்டும் இல்லாமல் 3 சின்ன சின்ன செப்பேடும் இருக்குது. இது மொத்தமாக சேர்த்து ஒரு ரிங்கில் வந்து இது பொருத்தப்பட்டு இருக்குது. அந்த ரிங்கு வந்து ஒரு புலியோட சிம்பிள் போட்டு இருக்குது. ஸோ புலியோட சிம்பிள்னாவே நம்மளுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க, அதாச்சும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய தமிழர்களுக்குலாம் இருக்கட்டும் சரி, இப்போது வரக்கூடியவங்க, ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. இந்த செப்பேடுகள் வந்து 1000 வருஷம் கழிச்சும் இப்போவும் பாதுகாப்பாக நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட், ஸோ அது வந்து ஒரு புக்கில் எழுதிச்சுன்னா கிழிஞ்சிரும், ஸோ இல்லைன்னா ஓலைச்சுவடையில் எழுதினாங்க அது வந்து என்ன சொல்கிறது காஞ்சிரும், ஸோ அது வந்து பாதுகாப்பாக இருக்காது. அதனால் தமிழர்கள் அப்போ இருந்த ராஜராஜ சோழன், ஸோ அவங்க வந்து என்ன யோசிச்சுருக்காங்கன்னா, ஸோ காப்பரில் எழுதுனா அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புத்திசாலித்தனமாக காப்பரில் வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு வந்து 21ஆம்
வருஷத்துக்கு அப்புறம் தான் அதாச்சும் அவங்க ஆட்சிக்கு வராங்க. 21 வருஷம் ஆகுது ஆட்சி செஞ்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அந்த செப்பேடு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஆனைமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா? இப்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து ஆனைமங்கலம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எழுதியிருக்காது. அதுதான் இப்போ வந்து ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2026லேயும் ஸோ அந்த ஊர் வந்து இன்னமும் இருக்குது. நம்ம நாகப்பட்டினம் பற்றி பேசுவோம் பெருசாக புயல் வந்தாக்க. அதுக்கப்புறம் இந்த ஆனைமங்கலம், ஸோ இந்த ஊரை பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் தெரிய வருது. ஸோ இந்த ஆனைமங்கலம் ஊரோட பின்கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 611101. ஸோ இந்த பின்கோடு வந்து இன்னமும் இருக்குது. இது பக்கத்தில் பனையூர், ஸோ நிறைய ஊர்கள் வந்து சுற்றி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன்லாம் இங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இந்த ஒரு விஷயமும் இந்த ஆனைமங்கலம் ஸோ அப்படின்ற இந்த இதில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த செம்பு அதாச்சும் அந்த செப்பேரில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஏதோ கூகுளில் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இந்த ஆனைமங்கலம் அப்படின்ற ஊரை பற்றி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 97 வேலிஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் 8943 அதாச்சும் 8943 காலம்ஸ் ஆஃப் பேடி, அதாச்சும் பேடினா அறுவடை. ஸோ அந்தளவுக்கு அறுவடை பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து நெல் வந்து அந்தளவுக்கு இருந்திருக்கு. இந்த நம்பரை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கேல்குலேட் பண்ணனா மொத்தமாக 627 ஏக்கர்ஸ் வருது. ஓகேவா? வேக்டேரியன் சிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, உலகத்தின் மிகவும் தூய்மையான நகரம். ஸோ அந்த நகரத்தை வந்து டபுள் மடங்காக அதாச்சும் 2.5 மடங்காக இது வந்து பெருசு பண்ணாக்க எவ்வளோ பெருசு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு லேண்டாக இருந்திருக்கு. ஸோ இதில் வரக்கூடிய விளைச்சல் வந்து எவ்வளோ வெயிட்னு பார்த்தீங்கன்னா 250 டன், அதாச்சும் 250 யானைகள் இருக்கக்கூடிய வெயிட்டு தான் இங்கே வந்து விளைச்சல் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அறுவடை வந்து நடந்திருக்கு. இதில் வந்து நாகப்பட்டினத்தில் இப்போ இருக்கக்கூடிய சுடாமணி விகாரத்து அப்படின்ற இடத்துக்கு வந்து எழுதி வச்சிடுறாங்க. எப்படி எவ்வளோ பெரிய இடமும் எவ்வளோ டன்னில் கொடுக்கக்கூடிய விளைச்சல் இருக்கக்கூடிய இடத்த வந்து புக்தரை ஃபாலோ பண்ணக்கூடிய இருக்க மக்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து சுடாமணி விகாரத்துக்கு வந்து எழுதி வச்சிடுறாங்க. இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து ராஜராஜ சோழன், அப்புறம் அவங்களுடைய மகனான ராஜேந்திர சோழன், ஸோ எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட்டாக பாதுகாப்பாக எடுத்துகிட்டு இந்த இடம் வந்து உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரணும். இதில் என்ன தினம் இருக்குது, புத்தகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து எழுதி வச்சுட்டாங்க இடத்த. இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட 2250 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வாழ்கிறதுக்கு முன்னாடி இப்போது நமக்கும் ராஜராஜ சோழனுக்கும் 1000 வருஷம் கேஃபு. ஸோ ராஜராஜ சோழனுக்கும் நான் சொன்ன இயருக்கும் 1000 வருஷம் கேஃபு. ஸோ அதுக்கு முன்னாடி ஜீசஸ் வாழ்கிறதுக்கு முன்னாடியும் நான் சொல்லக்கூடிய வருஷம். ஓகேவா? அப்போ வந்து புக்தர்களோட ரிலீஜன் வந்து அதிகமாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஸோ அப்போ வந்து அசோகர்கள், ஸோ அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருந்தாங்க. அப்போ வந்து புக்தர்கள் வந்து அந்த ரிலீஜன் வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து இருந்துச்சு. இயர் 700 அப்போ இந்த பல்லவர்கள் வந்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த புக்தரை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போது இதுக்கு நடுவில் வந்து இந்த சைனீஸ், ஸோ இவங்களாம் வந்து இந்த ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம், நாகப்பட்டினம், ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த புக்தரிசம் வந்து பெரிய அளவில் கும்பிட்டாங்க, அதாச்சும் ப்ரேயர் பண்ணாங்க. இப்போது மகாபலிபுரம், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பிளேஸாக இருந்தது இந்த புக்தர்களுக்கு. ஸோ வேர்ல்டு லெவலில் எங்கே புக்தர்கள் இருந்தாலும் இவங்க வந்து இந்த நாகப்பட்டினம் அந்த மகாபலிபுரத்துக்கு வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு போவாங்க. பட் யோசிச்சு பாருங்கள், இப்போது இந்த காலகட்டத்தில் புக்தரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, ஏன் இந்தியாவில் எடுத்துக்கோங்க, ஸோ ஏன் நாகப்பட்டினம், ஸோ எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் புக்தரிசம் அப்படின்ற ஒரு விஷயமா எல்லாமே இருக்குது. ஆனால் 2250 வருஷத்துக்கு முன்னாடி புக்தரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பெரும் அளவில் இருந்திருக்கு. முக்கியமான கேபிட்டலாக இந்த நாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடம் வந்து ரொம்பவும் புக்தர்களுக்கு ப்ரேயர் பண்ணுற ஒரு முக்கியமான பிளேஸாக வந்து இருந்திருக்கு வேர்ல்டு லெவலில் நான் சொல்கிறது. ஸோ இந்த மண்ணில் வந்து புக்தரிசம் வந்து பெரிய அளவில் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் காலகட்டம் வந்து ஆரம்பிக்குது. இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, இவர் வந்து மிகப்பெரிய சிவன் பக்தர். ஸோ சிவனுடைய மிகப்பெரிய ரொம்ப சிவனாவே உயிர் கொடுக்கக்கூடிய
ஒரு மன்னனாக வந்து இருந்தார். ஸோ அப்படி இருக்கிறவர் தான் வந்து மிகப்பெரிய உளைச்சல், மிகப்பெரிய உழைப்பு, வரி பணம், ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செலவு பண்ணி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை வந்து தஞ்சாவூரில் வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறவர் வந்து இவர் வந்து இன்னும் ஓகேவா. ஆனால் அப்போ வந்து சைவம், ஓகேவா, இந்த சைவம் அம்மா வைஷ்ணவ விஷயம், ஸோ இந்த 2 விஷயம் தான் இருந்தது. இதில் வந்து இவர் வந்து சைவம். ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து ஸோ இந்த புக்தர்களுக்கு வந்து ஒரு கோயிலை வந்து கட்டித்தர்றாரு. ஸோ இதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஆனால் அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து ராஜராஜ சோழன் வந்து புக்தர்களுக்குன்னு சொல்லிட்டு விகாரத்து ஒன்று வந்து கட்டி கொடுத்துருக்காரு, இடமும் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எங்களுக்கு கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ விஜய எம்பையர் அப்படின்றவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த எம்பையர் வந்து இந்த மன்னர் வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, நெதர்லாந்து, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கக்கூடிய மன்னர்லாம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ராஜராஜ சோழன் வந்து ஸோ நாகப்பட்டினத்தில் வந்து இந்த மாதிரி புக்தரிசம் வந்து பெரிய அளவில் இருக்குது. வேர்ல்டு லெவலில் எல்லாருமே வந்து நமக்கு இந்த நாகப்பட்டினம் வந்து அதாச்சும் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு வசதி வாய்ப்புகளை உருவாக்கலாம், அவங்க தங்கிறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு விகாரத்தை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்குறாரு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, தமிழர்கள் வந்து அதாச்சும் ராஜராஜ சோழ காலகட்டத்தில் வந்து கடலை தாண்டி அவங்களாம் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. இந்த ஸ்ரீ விஜய எம்பையர், ஸோ இவங்க வந்து ராஜராஜ சோழன் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கேபிட்டலாக நாகப்பட்டினம் இருக்குது, இங்கே வந்து ஒரு விகாரத்து ஒரு இடம் வந்து கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ராஜராஜ சோழனும் ஓகே சொல்லிடுறாரு. எப்படி மன்னர் காலகட்டத்தில் இருக்கிறப்போ ஒரு வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு நிலமாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு சொந்த இடமா இருக்கட்டும், ஓனாக இது பண்ணுறாரு, எதுவாக இருந்தாலும் அது வந்து மன்னனுக்கு தான் சொந்தம். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த விவகாரட்டும் கட்டித்தராரு. இது வந்து இடத்த மட்டும் கொடுக்கல அவர். ஸோ ஓகேவா, அந்த இடத்துக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த துறவிகள், ஸோ இவங்க வந்து புக்தர் வந்து துறவிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான சாப்பாடுகளும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த துறவிகள் வந்து பெருசாக வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராஜராஜ சோழன் வந்து இவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாரு. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுடைய ரிலீஜியனை வந்து பரப்புங்க. ஸோ நாங்கள் வந்து சிவன், யோசிச்சு பாருங்கள், இவர் வந்து சிவன் பக்தர், எப்படி ஒரு இடத்த வந்து கொடுத்துருப்பாரு, அதுவும் வேறு ஒரு ரிலீஜியன். ஸோ அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் இவர் வந்து அப்போவே ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காரு. பெரிய அளவில் மனசு அவருக்கு. இதை வந்து பொன்னியின் செல்வன் மூவிலையும் நம்ம ஒரு சீனாக பார்க்க முடியும். துறவிகள் வந்து இந்த விகாரத்துக்குள்ளே இருந்து ப்ரே பண்ணுற மாதிரி. ஸோ அந்த சீனும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ராஜராஜ சோழன் வந்து சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த ஒரு வில்லேஜே கொடுத்துட்டாரு. அந்த வில்லேஜ் மொத்தமே இப்போது ஆனைமங்கலம் அப்படின்ற ஊரே வந்து அவங்களுக்கு வந்து எழுதி வச்சுறாரு. கிட்டத்தட்ட 627 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த வந்து மொத்தமே அந்த புக்தரிசம், ஸோ அவங்களுக்கு வந்து எழுதி வச்சுறாரு. ஸோ 250 டன் விளைச்சல் கொடுக்கக்கூடிய அந்த இடத்த கொடுத்துட்டாரு அப்போவே. ஸோ இதை வந்து நெதர்லாண்டு, ஸோ அந்த ஒரு அந்த செப்பேடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ரூஃப், ஓகேவா. ஸோ அந்த ப்ரூஃபை வந்து அவங்க டச்சு வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை வந்து திருப்பவும் இந்தியா கிட்ட அவங்க வந்து நெதர்லாந்து வந்து குத்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு சொந்தமானது. ஸோ அந்த ப்ரூஃபை தான் ஸோ நம்ம வந்து பெரியவங்களில் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ பேசப்பட்டு இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னதுன்னா நம்ம ஊரில் நடந்தது, நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது, நம்ம நாகப்பட்டினம் நடந்தது, எப்படி நெதர்லாண்டில் வந்து அந்த ஒரு செப்பேடு வந்து ஆனைமங்கலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி அங்கே வரைக்கும் போயிடுச்சு, கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த நாட்டுக்கு எப்படிடா போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்போ ராஜராஜ சோழன் கிட்ட வந்து இவங்க வந்து கேட்டாங்களா ஸ்ரீ விஜய எம்பையர். ஸோ இவங்கள வந்து ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய மொத்த இடத்தையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. இது வந்து 40 வருஷத்தில் இது வந்து நடந்து முடிஞ்சுது. ஸோ இதுக்கு வந்து நான் வரேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து இவர் ராஜராஜ சோழன் வந்து எல்லா இடத்தையும் பிடிச்சி ஸோ அங்கே வந்து ரைடெலாம் பண்ணாங்க நிறையா. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் நடக்குது. பட் இது வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி
ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குது. ஸோ கம்மிங் டு டாபிக். ஸோ இந்த ஆனைமங்கலத்தில் வந்து ராஜராஜ சோழன் வந்து புக்தர்களுக்கு எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணலாம் எந்த அளவுக்கு எந்த இடம் வந்து ஸோ எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யானை பகான் அப்படின்றவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து யானை மேலே ஏறி ஸோ மெஷர் பண்ணுறாங்க, மார்க் பண்ணுறாங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து கல்லை வந்து நட்டு வச்சு ஸோ இதெல்லாம் உங்கள் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய விளைச்சல் வந்து மன்னன் ஆகிய ராஜராஜ சோழனுக்கு, ஸோ யாருன்னா இருக்கட்டும், மன்னர்களுக்கு வந்து டேக்ஸ் தேவையில்ல, ஃப்ரீ எல்லாமே டேக்ஸ்லாம், அங்கே வரக்கூடிய டேக்ஸ் வந்து எல்லாருமே உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மெஷர் பண்ணி அங்கே வந்து அந்த இடத்த வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ புக்தர்கள் வந்து பெரிய அளவில் வேலைக்கெலாம் போக மாட்டாங்க, பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கொடுக்கக்கூடிய சாப்பாடை வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ராஜராஜ சோழன் வந்து இடத்த வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து, ஸோ அங்கே இருக்கக்கூடிய விளைச்சல்லாம் உங்களுக்கு தான், அங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ்லாம் ஃப்ரீ, டேக்ஸ் வரக்கூடியலாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இடமும் கொடுத்து ஒரு விகாரத்தும் கட்டி கொடுத்து, அதுவும் இல்லாமல் இவர் வந்து சைவம், அதாச்சும் சிவனோட பக்தர். ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து உங்களுடைய புக்தர் மதத்தையும் பரப்புங்க. ஸோ இவங்களுடைய புக்தர்கள் அதாச்சும் துறவிகளோட வேலையை ப்ரேயர் பண்ணுறது, அதுக்கப்புறம் மதங்களை வந்து பரப்புறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய செயல் வந்து இவருக்கு வந்து பண்ணியிருக்காரு. ரொம்பவும் பெரிய மனசாக அவருக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து மெஷர் பண்ணி யானை பகவான் வந்து கூட்டின்னு வந்து யானை மீது ஏறி ஸோ எதுன்னு சொல்லிட்டு குறிச்சி, ஸோ அங்கே கல்லும் நட்டு, அதுக்கப்புறம் இந்த கள்ளிச்செடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஊர் பக்கம்லாம், ஸோ அந்த கள்ளிச்செடியெலாம் எடுத்துகிட்டு வந்து நட்டு, ஏன்னா ஒன்று வெட்டினாலும் அது வந்து திருப்பவும் மேலே வரும், ஸோ அதுலேருந்து பால் வரும். ஸோ அதெல்லாம் கண்ணுலாம் வச்சுன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ அதை வந்து நட்டு ஒரு புத்திசலத்தனமான ஒரு பார்டராக இருக்கும், ஏன்னா பல வருஷத்துக்கு இருக்கணும் அந்த பார்டருன்றது. ஸோ அதனால் கள்ளிச்செடி, அதுக்கப்புறம் கல் இதெல்லாம் நட்டு ஒரு பார்டராக உருவாக்கினாங்க அந்த இடத்த. ஸோ அதுக்கப்புறம் இந்த புக்தரோட முக்கியமான பர்சனாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த காப்பர் பிளேட்ஸு, ஸோ இந்த செப்பேரில் வந்து இந்த பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு, இவங்களாம் இதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ ஓகேவா, ஸோ அப்போவே அக்ரிமெண்ட் மாதிரிலாம் யோசித்து வச்சு இருந்திருக்காங்க. ஸோ 700 வருஷத்துக்கு இது வந்து தாங்குது. இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஸோ இந்த ஸ்ரீ விஜயன் எம்பையர், ஸோ இவங்க வந்து இந்த பிஸ்னஸ்மேன், அதாச்சும் தமிழர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்போவே பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த ஸ்ரீ விஜயன் எம்பையர் வந்து இவங்க வந்து சுற்றி இந்த தமிழோட பிஸ்னஸ்மேன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, முக்கியமான பர்சன். ஸோ எந்த கப்பலையும் உள்ள ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் போகுது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த விஷயம் வந்து நடக்காமல் விட்டுறாங்க. முக்கியமாக இந்த மலாக்கா ஸ்ட்ரைட், ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடத்துல வந்து இந்த தமிழோட கப்பலை வந்து பிடிச்சி வச்சுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு திட்டம் தீட்டி, ஸோ அவங்க உள்ளுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் சூடாகி ரைட் பண்ணி, ஸோ எல்லாமே ஒரு இது அளவு மிகப்பெரிய இதெல்லாம் கட்டினாங்க. அது என்ன சொல்கிறது, எம்பையர்ஸ், ஸோ சின்ன சின்ன எம்பையர்ஸ்லாம் கட்டினாங்க. இது வந்து பெரிய பிளான் போட்டாங்க. எப்படின்னா இவங்க வந்து 2 டீமாக பிரிஞ்சு ஒரு டீம் பக்கம் வந்து போனாங்க. அதாச்சும் இவங்க தான் முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி போகிறாங்க. ஆனால் முக்கியமான டீம் வந்து பின்னாடி வந்து இவங்க வந்து அடித்து ஸோ ஏமாற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுறாங்க. ஸோ இது வந்து 40 வருஷத்தில் இந்த விஷயம்லாம் நடந்தது. எப்படி, எங்களுக்கு புக்தரோட விவகாரத்து அதாச்சும் இடம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டவங்களே ராஜராஜ சோழன் வந்து இடத்த கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்து அதாச்சும் தமிழரோட டிரான்ஸ்போர்ட்லாம் நடக்க விடாமல் பண்ணவங்களை வந்து ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் வந்து அவங்கள வந்து அடித்து உடைச்சி அங்கே சின்ன சின்ன எம்பையர்ஸ்லாம் உருவாக்கி மிகப்பெரிய ரைட்ஸ்லாம் பண்ணி உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் ரைட் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த நடுவில் வந்து நடந்தது. இதுக்கு நடுவில் ராஜேந்திர சோழன் வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அதாச்சும் அவங்களுக்கு வந்து நிறைய மனைவிகள் இருந்தாங்க. இதில் வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு மனைவி வந்து பெண்ணை வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து இருக்குது. வாட்டர் அண்ட் சடண்டன் இதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ உள்ளுக்குள்ளே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறம் 4 வருஷங்கள் போகுது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க வந்து உள்ளுக்குள்ளே வராங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளைக்காரங்க முதல்ல உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறவங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான பர்சனாக யாருன்னு பார்த்தீங்கன்னா
முதல்ல பர்சனோட ஒரு கேங்காக வந்து உள்ளே இறங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டச் பீப்புள். ஸோ இவங்க வந்து புத்தர்கள் வந்து அங்கே பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மொத்தத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. புத்த விஷயம் இல்லாத அளவுக்கு ரெக்கார்டே இல்லாமல் தரைமட்டம் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து ரிலீஜியன் பார்க்குறவங்க வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிற ரிலீஜன் வந்து ஸோ என்ன இது நம்ம இது ஊரில் இருக்கே நம்ம மண்ணில் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போது புறம்பட்டு ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ரிலீஜியன் அதாச்சும் புக்டரிசம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு தரைமட்டம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே தேடி பார்த்தா இந்த செப்பேடு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட்ஸ் ஓகேவா, அந்த செப்பேடு கிடச்ச உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சூறையாகி எடுத்துன்னு போய் அவங்க நாட்டில் போய் வச்சிடுறாங்க. ஸோ 700 வருஷமாக ராஜராஜ சோழன் வந்து பண்ண அந்த விவகாரத்து அந்த இடம் வந்து மொத்தமே உங்களுக்கு தான், ஆணையமங்கலம் அப்படின்ற இடம் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து யாருமே பெரிய அளவில் மறுக்கலை. ஏன்னா அவங்களுடைய மகனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு பின்னாடி வந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இது வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வரக்கூடிய மன்னர்கள் வந்து யாரும் இதை வந்து மறுக்கலை. சோழர்கள் ஆட்சி முடிஞ்சும் இது வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு நடுவில் தான் டச்சு வந்து அந்த அதாச்சும் செப்பேடை வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நெதர்லாந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து திருப்பவும் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி எடுத்துன்னு போன அந்த செப்பேடை வந்து இந்த யுவான் சிட்டி அப்படின்ற ஒரு இதில் வந்து மியூசியம் வந்து வைக்கிறாங்க. ஸோ ஸ்டடீஸ்க்காக அங்கே வச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷமாக இவங்க வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு. 2023 இதை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலி இப்போ தான் பிரைம் மினிஸ்டர் நெதர்லாந்து போனப்போ இது வந்து திருப்பவும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏன் நெதர்லாந்து கவர்மெண்ட் வந்து திருப்பம் கொடுத்துட்டாங்கன்னா, இந்தியா வந்து பெரிய நாடு, பல மதங்கள் இருக்குது, பல மொழிகள் பேசப்படுது, பல எம்பையர்ஸ் இருந்திருக்கு, பல மன்னர்கள் உருவாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறம்போது அவங்களுடைய அடையாளமான உரிமையான அந்த செப்பேடை வந்து ஆனைமங்கலத்தை வந்து நம்ம எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ ஆனால் இது வந்து தெரிஞ்சும் நம்ம இன்னும் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பவும் இதை வந்து நம்மக்கிட்டேயே ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இந்தியா கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் இதை வந்து நம்மளுடைய அடையாளம், தமிழருடைய அடையாளம், நம்மளுடைய அடையாளம். ஸோ இதை வந்து நம்மளுடைய மியூசியமான நாகப்பட்டினம் தஞ்சாவூர், ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து மியூசியத்தில் வந்து வச்சு அது வந்து நம்மளுடைய இடத்துல வந்து நம்மளுடைய உரிமை நம்ம வந்து பேசணும், ஓகேவா. ஸோ யாரோ பேசக்கூடாது, நம்மளுடைய இடத்தை நம்ம தான் பேசணும். ஸோ எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். ஸோ அதுவும் இல்லாமல் கீழடி, ஸோ இந்த விஷயம்லாம் பெரிய அளவில் பேசப்படுது. ஸோ அந்த இடத்துல வச்சாலும் ஓகே. ஆனால் இதை வந்து நம்மக்கிட்ட வரணும், நம்மளுடைய அடையாளங்க. ஏன் நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் கையில் கொடுக்கணும், தப்பு இல்லை. பட் நம்மளுடைய அடையாளத்தை நம்மக்கிட்ட தான் இருக்கணும், அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ சரி இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோ சரி யாராச்சும் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா அதை வந்து நம்மளுடைய அடையாளம், ஓகேவா. அதனால் தமிழ்நாட்டுக்கே அதை வந்து திருப்பி கொடுங்க. நம்மளுடைய அடையாளத்தை நம்ம கொடுக்காம வேறு யார் பேசுவான் நம்மளுக்கு தெரியல. ஸோ ட்ரை திஸ், நம்மக்கிட்ட கொண்டு வாங்க அதை. ஸோ நம்ம அழகு பார்க்கலாம், நம்மளுடைய அடையாளத்தை நம்ம பார்க்காம வேறு யாருங்க பாப்பா. ஸோ அதனால் ட்ரை திஸ். ஸோ கவர்மெண்ட் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு. பட் இந்த மாதிரி மர்மங்கள்ன்றத விட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ராஜேந்திர சோழன் ஸோ இதெல்லாம் பிரைம் தமிழ்நாடு. ஸோ அப்படி இருக்கிற போது அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப புல்லரிக்கிற விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அது பெரிய அளவில் தெரிய வரணும். குமரி கண்டமாக இருக்கட்டும், கீழடியாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சக்கூடிய விஷயமா இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. பட் சப்போர்ட் வந்து நம்ம உருவாகணும், நம்மளுக்கு அடையாளத்தை நம்ம மீட்டி எடுப்போம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தமிழோட வரலாறு, இந்தியாவோட வரலாறு, என்ன நடக்க போகுது, அரசியலில் என்ன நடக்க போகுது, ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தினகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பை தினகரன் சைனிங் ஆஃப் ஹியர்.